10 நிமிஷத்தில் 90s கிட்ஸ்க்கு மட்டும் இல்லை 2K கிட்ஸ்க்கும் பிடிச்ச தக்காளி குருமா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இது ஈஸியாக பண்ணிடலாம். இது செய்யறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி கியூபா நறுக்கி சேர்த்துக்கணும். இதோட கொஞ்சம் பொட்டுக்கடலை, தேங்காய், கசகசா, சோம்பு இதெல்லாம் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக குக்கர் எடுத்துட்டு ஹீட் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, அன்னாசி பூ இருந்தால் கூட அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கின்ட்டு கண்ணாடி பதத்துக்கு ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. அது வதங்கினதுமே நம்ம ரெகுலர் மசாலாலாம் போட போகிறோம். மஞ்சப்பொடி, காரப்பொடி, தனியா பொடி, ஜீரகப்பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர் இதையும் இந்த எண்ணெயில் நல்லா பெரட்டின்ட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதியும் இதோட சேர்த்துடணும். அந்த மிக்சி ஜார்லேயே 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் சேர்க்குறேன். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டுனா அருமையான நம்ம தக்காளி குருமா ரெடி ஆகிடும். திறந்தோடனே கொத்தமல்லி தூவி பரிமாற வேண்டியது தான். உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வெந்நீரை விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி அப்படின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு ஆப்பத்தோடு தான் சர்வ் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல மெத்துன்னு ஆப்பம், அதுக்கு மேலே இந்த குருமா அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும். ஆப்பமா குருமாவா, ஆப்பமா குருமாவான்னு போயிட்டே இருக்கும். நிச்சயமாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் PD's Kitchen. தேங்க்யூ.